Hello மக்களே, இன்னைக்கு நம்ம ஹோம் டூர் பார்க்க போறோம். This is my antique jewel collection and this comes with diamond set. The next morning. Hey people, got ready for the day. You must see that. You are going to the bracelet. இப்போ போய் போடலாம். யார் bracelet? ஐயோ, என்னங்க இந்த ஷூ பாத்தீங்களா? இதுக்கு தான் கோல்ட் இன்சூரன்ஸ் எடுக்கணும் அப்படின்னு அடிக்கடி நான் சொல்லுவேன். உங்களுக்கு தெரியுமா? கோல்ட் இன்சூரன்ஸ் ஃப்ரீயாவே கிடைக்கும். அட ஆமாங்க, நிறைய நகை பிராண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ முக்கியமாக சொல்லணும்னா கல்யாண் ஜுவல்லர்ஸ், மலபார் ஜுவல்லர்ஸ், அதுக்கப்புறம் தனுஷ், எல்லாருமே நகை வாங்கும் போது கோல்டு இன்சூரன்ஸ் தராங்க. அதுவும் ஃப்ரீயாக தராங்க. அப்படின்னா நீங்கள் அந்த கோல்டு இன்சூரன்ஸ்க்கு எந்த விதமான ப்ரீமியமும் கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. கஸ்டமரை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக நிறைய பிராண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான விஷயம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இன்சூரன்ஸ் பாலிசியில் எந்த மாதிரி விஷயம்லாம் கவர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு வேளை உங்களுக்கு வீட்டில் நகை காண போகிறது, ட்ராவல் பண்ணும்போது எங்கேயோ தொலைஞ்சு போகிறது, அதுக்கப்புறமா தெரியாமல் ஏதாவது அதில் டேமேஜ் ஏற்பட்டுருச்சு. ஸோ இந்த மாதிரியான விஷயத்தெலாம் அந்த இன்சூரன்ஸ் பாலிசி கவர் பண்ணும். அதையும் தாண்டி சில பாலிசிஸ் பார்த்தீங்கன்னா ஃபயர் ஆக்சிடென்ட், அதுக்கப்புறமா நேச்சுரல் டிசாஸ்டர் கூட கவர் பண்ணுறாங்க. பட் இதுக்கு நீங்கள் அந்த இன்சூரன்ஸ் பாலிசியோடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை சரியாக படிச்சிருக்கணும். சரி, இப்போ எப்படி கிளைம் பண்ணுறது அப்படின்னு பார்க்குறீங்க அப்படின்னா, இப்போ உங்களோட நகை தொலைஞ்சிச்சோ இல்லை ஏதாவது ஒரு டேமேஜ் ஆகிருக்கு அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களோட செல்லரை காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணுவீங்க, எங்கே நகை வாங்கினீங்க அவங்கக்கிட்ட. அதுக்கப்புறமா போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுங்க. மூணாவதாக பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் அந்த ஜுவல்லரிக்கு ஓனர்னு உங்களுக்கு அந்த பில்லு, அந்த நகையோட சர்டிஃபிகேட் இதெல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நீங்கள் இந்த கிளைம் ஃபார்மை சரியாக ஃபில் பண்ணுங்கள். எப்படி காணா போச்சு, எங்கே என்ன, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சரியாக பண்ணிவிட்டு அந்த கிளைம் ஃபார்முக்கு ஒரு சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்ஸாக என்னென்ன ப்ரூஃப் கேட்குறாங்களோ அதெல்லாம் கொடுங்க. அதுக்கப்புறமா அதாவது இன்சூரன்ஸ் பாலிசி ஏஜென்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்கக்கிட்ட எப்போ வரும், என்ன ஆகுன்ற ஒரு டச்சிலே இருந்தீங்க அப்படின்னா உங்களோட கிளைம் உங்களால் சீக்கிரமாக இது பண்ணிக்க முடியும். அண்ட் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நான் முன்னாடி சொன்ன மாதிரி நீங்கள் இன்சூரன்ஸ் பாலிசியோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை சரியாக படிச்சிருக்கணும். இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் வீடியோவுக்கு க்ரோ தமிழ் யூடியூப் சேனலோட இணைஞ்சிருங்க.